நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். சார் இப்போ உங்க மேல தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொருளாளர் கரிகாலன் உள்ளிட்டவர்லாம் சபாநாயகரை சந்திச்சு மனு கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கொடுத்து போட்டு அவங்க என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? அவங்க என்ன கட்சியா? அமமுகங்கிறது நாங்க தானே ஒரு எம்எல்ஏ. வெஸ்ட் பெங்கால் என்ன ஆனிச்சு? மம்தா பானர்ஜி. மகாராஷ்டிரால என்ன ஆனிச்சு? அதே மாதிரி தானே. இல்ல அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலைவருடைய சொல்ல மீறி அவர் செயல்பட்டு இருக்காரு, அதனால தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி எந்த பக்கம் மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் கட்சி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல நான் தான் சட்டமன்ற உறுப்பினர். கட்சி என்கிட்ட தான் இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விரைவில் பொதுக்குழு கூட்ட போறோம். தினகரனுக்கும் அம்மாமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொதுக்குழுவை விரைவில் கூட்ட போறோம். மெஜாரிட்டி எம்எல்ஏ தான். மெஜாரிட்டி எம்எல்ஏ நான் தான். இல்ல இப்ப இவ்வளவு நாள் இல்லாம இப்ப கொண்டு போய் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்கல்ல சார்? இது கட்சி அவங்கள்ட்ட இருந்தா தானே கொடுக்க மாட்டாங்க. கட்சி எங்கள்கிட்ட இருக்கு, என்னிட்ட இருக்கு. ஓகே ஓகே. அம்மா மக்கள் முன்னேற்றம் என்கிட்ட இருக்கு. நாலு எம்எல்ஏ. அவங்கள்ட்ட யார் இருக்கா? ஓகே. எல்லாருமே கட்சியை விட்டு வெளில போயிட்டாங்களே. இல்ல சார், இப்போ ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கு, அதுல நடவடிக்கை எடுக்கணும். அவர் குதிரை பேரம் அது மாதிரிலாம் கிடையாது. அது மாதிரிலாம் கிடையாதுங்க. அப்படின்னா 47 எம்எல்ஏ வச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்னு தினகரன் கையெழுத்து வாங்கினாரு. அதுக்கு என்ன பேரம்னு பேரு? 234 எம்எல்ஏக்கள் இருக்கிற இடத்துல 47 எம்எல்ஏக்கள் வச்சிருக்க எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து வாங்கினாரு. எந்த பேரம் அது? கரெக்டா இல்லையா? சரி சார், சரி சரி. அவர் யார்கிட்ட பேரம் பேசினாரு? எப்படி 234 எம்எல்ஏ 47 எம்எல்ஏக்கள் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? எவ்வளவு வாங்கினாரு? யாருக்கு எவ்வளவு கொடுத்தாரு? தெரியாது அவரோட 10 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கை எங்களுக்கு. ஆமா, ஆர்கே நகர் வெற்றிவேல் ஆரம்பிச்சு, மேலும் சாமியில் ஆரம்பிச்சு, செந்தில் பாலார் ஆரம்பிச்சு, தங்க தமிழ்ச்சல் ஆரம்பிச்சு, இவ்வளவு பேரும் ஒட்டு மொத்த அமமுக வெளில போயிட்டாங்க. மாணிக்க ராஜா எல்லாம் ரோட்ல நிக்கிறாங்க. 18 எம்எல்ஏக்கள் அவர் நம்பி வந்தாங்கல்ல, எல்லாம் எங்க இருக்கிறாங்கப்பா? மாரியப்பன் கண்ணில் ஆரம்பிச்சு ஜெயந்தி 18 எம்எல்ஏக்கள் எங்க இருக்கிறாங்க? எல்லாம் ரோட்ல நிக்கிறாங்க. வெற்றிவேலன் குடும்பம் ரோட்ல நிக்குது. கடைசியா அந்த தஞ்சாவூர் 2 பொதுக்குழு நானும் ரங்கசாமி நேரத்தை நடத்தணும். ஒரு பொதுக்குழு நடத்த முடியாத பொதுச் செயலாளர் அமமுகவுக்கு பொதுச் செயலாளரா? தஞ்சாவூர்ல போன ஆண்டு, அதுக்கு முதல் நடந்துச்சு பாத்தீங்களா பொதுக்குழு? அந்த பொதுக்குழு நான், ரங்கசாமி, அந்த அவர் தம்பி சுரேஷ் நடத்தணும். ஒரு பொதுக்குழு நடத்த தகுதி இல்லாதவங்க கட்சி நடத்த முடியுமா? இப்போ அமமுகவே உங்களுடைய கட்சி தான் நீங்க கிளைம் பண்றீங்களா சார்? ஆமா, நாளைக்கு சபாநாயகர் அதானே சொல்ல போறாரு. ஓகே. சபாநாயகரை கொண்டு கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா, நான் தானே அமமுக ஒரே சட்டமன்ற உறுப்பினர். கட்சி என்கிட்ட தானே இருக்கு. ஓகே. கட்சி அவங்கள்ட்ட எப்படி இருக்கும்? சரி சரி, ஓகே. தற்பொழுது அமமுக கட்சி தன்னிடம்தான் உள்ளது என்று எம்எல்ஏ எஸ் காமராஜ் உரையாற்றிய காணொலி காட்சி பார்த்தோம். இது குறித்த செய்தியாளர் ராஜேஷ் கூடுதல் விவரங்களை அளிப்பார். ராஜேஷ், வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருவாரூர் சட்டமன்ற போட்டியிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு இருந்த காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். இதனை அடுத்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக அவர் கடிதமெல்லாம் கொடுத்திருந்த நிலையில் அவரை கட்சியை விட்டு நீக்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவரை கட்சியை விட்டு நீக்கி நடவடிக்கை எடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தினத்தில் சபாநாயகர் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் கரிகாலன் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை ஆகியோர் நேரடியாக சபாநாயகரிடம் ஒரு மனுவை கொடுத்திருந்தார்கள். அந்த மனுவில் காமராஜ் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் நாம் அவரிடத்தில் தொடர்பு கொண்டு இப்படி தகுதி நீக்கம் செய்வதற்கான நோக்கம் என்ன என்பதை அவரிடத்தில் கேட்டறிந்தோம். உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்றெல்லாம் அவரிடம் கேள்வி எழுப்பிய பொழுது,
அவர் பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி என்னிடம்தான் இருக்கிறது. ஏனென்றால் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியினுடைய வழக்கை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் யாரிடம் இருக்கிறார்களோ அவருக்கு தான் கட்சி என்று அந்த வழக்கில் தீர்ப்பு என்பதெல்லாம் வழங்கப்பட்டிருந்தது. தேர்தல் ஆணையம் அதை ஒத்துக்கொண்டது. அந்த வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் தான். அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்னிடம்தான் இருக்கிறது. விரைவில் பொதுக்குழுவை கூட்டுவேன், பொதுக்குழுவை கூட்டி அதை நிரூபிப்பேன் என்றெல்லாம் அவர் தெரிவித்த கருத்துக்கள் என்பது அதிர்ச்சி அளிக்க வகைக்கூடிய இருக்கிறது. அதே போல பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். டிடிவி தினகரனை நம்பி வந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிலை என்ன என்பதெல்லாம் குறித்து அவர் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னை தகுதி நீக்கம் செய்ய சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சபாநாயகரும் அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்ற ஆணித்தனமாக அவர் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விவகாரம் தற்பொழுது பூதாகரமாக இருக்கிறது. குறிப்பாக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பொருளாளர் அவர்கள், அதாவது தலைமையின் உத்தரவை மீறி அவர் செயல்பட்டிருக்கிறார். அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏனென்றால் கட்சி என்னிடம்தான் இருக்கிறது. நான் தான் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்று அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.